பேரவைத் தலைவர் அவர்களை பேருரையாற்ற அழைக்கிறேன். பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அருமை சகோதரர் விசவனூர் தளபதி அவர்களே, வாழ்த்துறை ஆற்றிய வேறு பணி காரணமாக விடைபெற்று சென்றிருக்கிற சமூக நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மேனாள் அமைச்சர் உயர் திரு மனோ தங்கராஜ் அவர்களே, அன்பிற்குரிய டிக்சன் மரியதாஸ் அவர்களே, செல்வின் இயேசுராஜ் அவர்களே, சகோதரி புனிதா பால் அவர்களே, இந்த இனிய ஏற்றமிகு நிகழ்ச்சிக்கு நான் வருகை தர வேண்டும் என்று நம்முடைய விசவனூர் தளபதி அவர்கள் என்னை கேட்டுக்கொண்ட போது நான் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டதற்கு 2 காரணங்கள் உண்டு. தேர்தல் நேரத்தில் 1000 விளக்கு தொகுதியில் ஏன் போய் நின்றீர்கள் என்று கேட்டவர்கள் ஏராளம். இது ஜெயிக்க முடியாத தொகுதியாയിട്ട് உங்கள் ஊர் வில்லிவாக்கம் தானே, அங்கே நின்று இருக்க வேண்டியதானே என்று கேட்டவர்கள் இருப்பார்கள். இல்லை வேறு தொகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்று பலர் சொல்லி இருக்கக்கூடும். ஆனால் அவரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள், இது ஒரு நல்ல தொகுதி, நான் உடன் இருக்கேன் என்று சொன்னார் அவர். அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற விதத்திலும் நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அடுத்தது, ஆண்டுதோறும் விருதுக்கு உரியவர்களை தேர்ந்தெடுத்து அவளை போற்றி பாராட்டி இன்னும் இப்படிப்பட்டவர்களைப் போல நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு பணியாக இந்த ஆண்டும் விருது பெறுகின்றவர்களை தேர்ந்தெடுத்து, அதிலும் குறிப்பாக இந்த திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாகவும் சமூக நீதி காவலர் என்று இன்று நாம் யாரை சொன்னாலும் அதற்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய விளர்விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களிலே முன்னணியிலே நிற்கின்ற நினைவில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற திவான் பகதூர் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களை நினைவிலே வைத்து அவர் பெயராலே ஒரு விருதும், அதுபோல பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் ஐயா அவரை பற்றி நான் சொல்ல பல பட்டிமன்ற நிகழ்ச்சிகளிலே பல கருத்தரங்களிலே நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் இருந்து நான் அவரை என்னை நன்றாக அறிவார். அடிக்கடி அவரோடு நான் தொடர்பு கொள்ள இயலாவிட்டாலும் கூட கலந்து கொண்டிருக்கிற 2 நிகழ்ச்சிகளிலே அவர் என்பால் காட்டிய அன்பும் பரிவும் பாசமும் என்னை விட்டு நீங்காது இருக்கிறது. அவருடைய திருமகனார் அவர்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் நிற்கிறது நிலைக்கிறது என்றால் அமைதியாக அப்படிப்பட்ட பெரியவர்கள் ஆர்ப்பாட்டமின்றி செய்து காட்டிய அந்த தமிழ் பணி காரணமாகத்தான் இன்றைக்கு நம்மாலே உரத்த குரலிலே பேச முடிகிறது, செய்ய முடிகிறது. அவருடைய அந்த தமிழ் பணியை போற்றுகிற விதத்தில் அவர் பெயராலே விருது வழங்கியிருப்பது என்பது போற்றுதலுக்குரிய ஒன்றாக நான் கருதுகின்றேன். அப்புறம் மருத்துவர் ஐடா ஸ்கட்டரை பற்றி டாக்டர் அம்மா ரொம்ப விரிவாக விளக்கமாக சொன்னார்கள். பெயர்களை எல்லாம் மாற்றி வருகிற நேரத்தில், வரலாற்றை மறைக்க நினைக்கிற காலத்தில் ஐடா ஸ்கட்டர் அம்மாவை பற்றி ரொம்ப விரிவாக விளக்கமாக உரத்த குரலில் சொல்லுவதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் எங்கேயோ இருந்து கடந்து வந்தார்கள். வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கிற போது வீதியிலே போகிற மறைந்தவர்கள் ஏன் போகிறார்கள், அழுகுரல் ஏன் கேட்கிறது என்று அடுத்தவர் படுகிற கஷ்டத்தை அங்கே இருக்கிற வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் காதிலே கேட்டு அதற்குரிய பரிகாரம் என்ன என்று பெற்றோர்களை வற்புறுத்தி தன்னை அதுக்கு ஆட்படுத்தி கொண்டு அரும்பணியாற்றி மிகப்பெரிய மருத்துவ சேவையை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த அவர்களை நினைவுகூறும் விதத்திலே இங்கே அவர்கள் பெயராலே விருது வழங்குவது என்பது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரிய ஒன்று. அதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பத்திரிகை நடத்துவது எவ்வளவு சிரமம் என்று நம்முடைய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சொன்னார். ஓராண்டு நடத்துவதற்குள்ளாகவே அடுத்த ஆர்டிக்கல் வருகிறதா, யார் படிக்கிற காலமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. நான் கூட சொன்னேன், இந்த சால்வையெல்லாம் வன்னியரசு மாண்பு அமைச்சரிடம் சொன்னேன், எல்லாம் உங்களுக்கு சால்வை வருகிறதா என்று கேட்டேன். என்ன செய்கிறீர்கள் என்று அடுத்த கேள்வி கேட்க வேண்டும். இந்த சால்வை போடுவதெல்லாம் நிறுத்திவிட்டு எல்லாரும் புத்தகமாக கொடுங்கள் என்றால் எல்லா எம்எல்ஏக்களும் தங்கள் தொகுதியிலே ஒரு நூலகத்தை அவருடைய காலத்திலே திறக்க வேண்டும் என்று நூல்களை வைக்க வேண்டும். அதை நான் 1000 விளக்கு தொகுதியிலே இப்போ உட்கார்ந்துருக்கிற போது அதை நான் நினைத்து கொண்டேன். இனி யாரும் சால்வை அணிவிக்க கூட புத்தகமாக வழங்குங்கள். 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற அலுவலகத்திலேயே ஒரு லைப்ரரி அங்கே துவங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பத்தையும் நான் வெளியிட்டேன். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்று வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து கொண்டு வருகிறது. அப்புறம் தமிழில் படிக்கின்ற ஆர்வமும் குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு கல்லூரி விழாவில் என்னை பேச அழைத்தார்கள். தமிழ் பேரவை தமிழ் துறையை சார்ந்தோர் அழைத்தார்கள். நான் முதல் கேள்வியை கேட்டேன், நீங்கள் அன்போடு கோபப்படாமல் ஒரு சங்கடப்படாமல் ஒரு பதில் சொல்ல வேண்டும். இங்கே இருக்கிற தமிழ் துறையை சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள்
எத்தனை பேர்கள் உங்கள் குழந்தைகளை பேர குழந்தைகளை தமிழ் மீடியம் வகுப்பிலே படிக்க வைக்க கேட்டேன். ஒருத்தர் கூட இல்லை. இது நான் சொல்வதற்கு காரணம் எங்களை போன்றவர்கள் அழைத்து பேச வைக்க. நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், ஆரம்பத்திலிருந்தே தமிழை படிக்க வையுங்கள், தமிழை ஒரு கட்டாய பாடமாக்குங்கள், தமிழ் உச்சரிப்பை சொல்லித்தாருங்கள், மொழியை மறவாதிருக்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து விடுங்கள் என்றாலும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஆசிரியர் பெருமக்களே தங்கள் குழந்தைகளை கொண்டு போய் ஆங்கில மீடியத்தில் சேர்க்க வேண்டும் என்று வைத்துவிட்டு அப்புறம் யார் தமிழ் படிப்பார்கள்? எந்த கோர்ஸும் கிடைக்காமல் எதுதான் இருக்கிறது என்றால் பிரின்சிபல் என்ன சொல், தமிழ் மீடியம் என்ன இருக்கு எடுத்துக்கிறியா என்று கேட்டால் அப்படித்தான் தமிழை வளர்ப்பதா என்பதை பற்றி ஒரு மேலோங்கிய சிந்தனை வளர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தை நான் தாண்டி விட்டோம். ரொம்ப பெரிய ஆபத்தெல்லாம் விலகிவிட்டது என்கின்ற அந்த ஒரு மன நிம்மதி ஒரு பக்கம் இருப்பதா. ஆனால் ஆபத்து என்றைக்கும் இருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். இந்த மொழிக்கு எதிராகவும் இந்த மொழியின் மீது நான் வைத்திருக்கிற பற்றுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க சக்திகளை அடையாளம் கண்டு இந்த மொழியின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை, இந்த மொழியின் மீது வைத்திருக்கிற அந்த உறுதிப்பாட்டை வருங்கால தலைமுறையும் நாம் விட்டுவிடாமல் சங்கிலி தொடராக பார்த்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் இருக்கிறது. அதைத்தான் நம்முடைய தளபதி போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், எங்களுடைய தளபதியும் கண்டிப்பாக அதை செய்வார். அதனால்தான் மாநகர் டெல்லிக்கு சென்று அவர் கொடுத்த மனுவிலை பார்த்திருப்பீர்கள். இருமொழி கொள்கை தான் எங்கள் உயிர் மூச்சு என்பதை உறக்க சொன்ன ஒரு முதலமைச்சர் முதல்ல கொடுத்த மனுவிலேயே இந்த மத்திய சர்க்காரை அவர் வலியுறுத்தி பேசியதால் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த முற்றம் திங்களுக்கு இன்னும் சரியான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய கோயம்புத்தூரை சேர்ந்தவர் நண்பர் இங்கே பேசுகிற போது என்னையும் பாராட்டி பேசினார். அதையும் சொன்னார். நிச்சயமாக உறுதியாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் இந்த துறைக்கு பொறுப்பு என்று நான் கருதுகின்றேன். அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்று விரைவில் ஒரு நல்ல செய்தியை உங்கள் முற்றத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய, முற்றம் வாசல் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பத்திரிகை நான் வந்து என்னை வந்து முதல் சந்தித்த போது பழைய பத்திரிகைலாம் கொண்டு வந்து கொடுத்தார். புரட்டி பார்த்தேன், படித்தேன். பல செய்திகள் எல்லா துறைகளையும் சார்ந்து எல்லாவற்றையும் தொட்டு உரத்த குரலில் தைரியமாக சொல்லுகிற முற்றம் பத்திரிகை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எழுதினால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், அதை எழுதினால் என்ன சொல்வார்கள், எழுதலாமா வேண்டாமா, இந்த ஆசிரியர் குழு இதை ஏற்றுக்கொள்கிறதா என்றெல்லாம் பார்க்காமல் தங்களுக்கு மனதிற்கு பட்டதையெல்லாம் மிக சிறப்பாக எழுதியிருக்கிற, அதற்கு அந்த கருத்து கருவூலங்களை வழங்கி இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 16வது ஆண்டு விழாவில் இதற்கு உந்து சக்தியாக ஊக்கம் அளிக்கின்றவர்களாக இருக்கின்ற நிர்வாக குழுவை சேர்ந்த அத்தனை பேர், நிறைய பேரெல்லாம் நான் படித்திருக்க வேண்டும், அவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது. அவையெல்லாம் வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி செய்வதற்கு ஒரு நல்ல அரசாங்கம் இப்போது வந்திருக்கிறது. இப்போது கூட நான் வருகிற போது சில நண்பர்களை எல்லாம் சந்திக்க வேண்டி நேர்ந்தது. ஒருத்தர் சொன்னார், 15 ஆண்டு காலமாக தன்னுடைய நிர்வாகத்துக்கு கிடைக்க வேண்டிய, சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஒரு கோப்பு தேக்க நிலையில் இருந்து அது முடிவு பெறாமல் இருந்தது. அந்த கோப்புக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி பெறப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதிலே மனமே நொந்து போய் அந்த மிகப்பெரிய தொழிலதிபர் இந்த முறையும் முதலமைச்சராக வந்திருக்கின்றவர்களை மரியாதை நிமித்தமாக பார்க்க வந்தபோது பூங்கொத்து கொடுத்து மகிழ்வோடு திரும்ப நினைக்கிற நேரத்தில் முதலமைச்சர் கேட்டிருக்கிறார், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அவருடனே தெரிவி சொல்லி, இப்போது கேட்பதற்கு சங்கடமாக இருக்கிறது, இருந்தால் நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், ஒரு 15 ஆண்டு காலமாக ஒரு கோப்பு நிற்கிறது, நான் ஏன் நிற்கிறது என்று உங்களுக்கு விளக்க தேவையில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்ன கோப்பு என்று கேட்டுவிட்டு அந்த தொழிலதிபர் சொல்லுகிறார், எனக்கு ஏறத்தாழ 70 வயது ஆகிவிட்டது, என்னுடைய அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிந்த முதலமைச்சர்களில் இப்படி கேட்டவுடனே நான் எழுதி கொடுத்தவுடன் 48 மணி நேரத்தில் உத்தரவு கொடுத்த ஒரு முதலமைச்சரை முதல் முறையாக பார்த்தேன் என்று சொன்னார். இது நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், வெளியரங்கமாக அரசாங்கம் நடக்க வேண்டும், என்ன நடக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும், எப்படி நடக்கிறது என்று தெரிந்து கொள்கிற உரிமை மக்களுக்கு இருக்கிறது. அதனால தான் இந்த சட்டசபையில் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும், லைவாக ப்ரோக்ராம் போட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். என்ன காரணம் என்றால், யார் எப்படி என்று நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும், என்ன நடக்கிறது என்று புரிய வேண்டும், எங்கே தவறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிற வாய்ப்பாக அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலே நான் உறுதியாக அது லைவ் வர வேண்டும் என்பதிலே ஆர்வமாக இருந்தேன். நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் பங்கு இருக்க வேண்டும். ஏதோ ஓட்டு போட்டு விட்டு அதோடு அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு வந்தால் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம் என்றல்ல, உங்கள் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி உங்கள் உரிமைகளை நிலைநாட்டுகிற, அதை செய்து தருகிற ஆற்றல் மிக்க ஒரு முதலமைச்சராகத்தான் நம்முடைய தளபதி விஜய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாது.
என்றால் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா கிடையாது, ஒரு உள்நோக்கம் கிடையாது. ஜாதி மத இன மொழி இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. ஒரு கோயிலில் போய் 4000 ரூபாய் கேட்டார் என்பதற்கு அர்ச்சகரை உடனே சஸ்பெண்ட் செய்துவிட்டு உடனே அதுக்கு விமர்சனம் வரும். இந்த ஜாதியை சேர்ந்தவரை போய் அந்த ஆன்மீக துறையில் போட்டான்னு அவர் கேட்கிறார். அந்த தம்பி என்ன ஜாதி என்று கேட்கிறார் முதலமைச்சர். அப்போ ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் விசாரிக்காமலே ஒரு வேட்பாளரை போட்டு வெற்றி பெற வைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் விமர்சனம் வந்த பிறகுதான் அவரே கேட்கிறார் இவர் எந்த ஆக்சுவலாக அது என்ன கம்யூனிட்டி என்று கேட்டிருக்கிறார். என்ன சொல்வதற்கு என்ன காரணம் என்றால் எல்லோரையும் சமமாக பாவிக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும், ஒரு வித்தியாசமான ஒரு அரசாங்கமாக இது இருக்க வேண்டும். அது இந்திய நாட்டில் எந்த முதலமைச்சர் செய்திராத சாதனைகளை செய்கிற ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி நீங்கள் விரும்புகிற முதலமைச்சருக்கு நீங்கள் நிச்சயமான ஆதரவை தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் முற்றம் நல்லதை செய்ய வேண்டும் என்று நலம் நாடுகிற ஒரு பத்திரிகை, நலம் நாடுகிற நீங்கள் இந்த நாட்டுக்கு இன்றைக்கு உந்து சக்தியாக இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நல்ல செய்திகளை எல்லாம் நீங்கள் வெளியிட வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் வெளியிட வேண்டும். இந்த 16வது ஆண்டில் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் 15 ஆண்டுகளை முடித்து 16வது ஆண்டிலே நீ காலெடுத்து அடியெடுத்து வைக்கிற நீங்கள் ஏற்றிருக்கிற அந்த லட்சியங்களில் கொஞ்சம் கூட வழுவாதீர்கள், யாருக்கும் பயப்படாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்காக ஓங்கி குரல் கொடுப்பதற்கு இந்த தமிழ் சமுதாயம் உங்கள் நலம் விரும்பிகள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே தயக்கமின்றி சொல்லுங்கள், தயக்கமின்றி எழுதுங்கள், அதற்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.